அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் வேலை என்ன அல்லாஹ் சொல்கிறான். எனவே நன்மைகளில் ஒருவரை ஒருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இதில் எது, எப்போ நன்மை வந்து அதிகம் அதிகம் எப்படி செய்கிறது, நாங்கள் உங்களை விட ஒருத்தர் எப்படி போட்டி போடுவது. உஹது போரில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரிகள் இன்றைக்கி உங்களை மிகச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டதை விட, முஹாஜிர்கள் சண்டை போட்டதை விட அன்சாரிகள் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நன்மைகளில் ஒரு போட்டி அவங்க வச்சுருந்தாங்க. அபூபக்கர் உமருக்கு ஒரு போட்டி இருந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் கூட, ஆனால் போட்டியும் இருந்துச்சு, யார் வந்து நற்செயல் அதிகமாக செய்கிறாங்கன்ட்டு. புரியுதா? இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இறுதியில் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியது. என்கிட்ட தான்டா வர போகிறீங்க, டவுட்டு தானே, எல்லாம் பெண்டிங்கில் வைங்க, கிளியர் பண்ணுறேன். அதுக்கு தானே 50,000 வருஷம் டைம் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ நீண்டமான ஒரு நாள் வச்சுருக்கேன், ஒரே ஒரு மறுமை நாள். அல்லாஹ் சொல்கிறேன், பிறகு நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். உங்கள் கொலா சண்டை இருக்குல்ல, நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இதுதான் நாங்கள் தான் கரெக்டில் இருக்கோம், சரியான பாதையில் இருக்கோம், நீங்கள் தவறான பாதையில் இருக்கீங்க, நீங்கள் இந்த இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ. இப்போ இங்கே அல்லாஹ்வை நம்பாதவன் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற விஷயங்கள் தனி, அவனை விட்டுரு, அவன் தனி கேட்டகரி. அவன் அல்லாவே இருக்கானா இல்லையாங்கிறான், எல்லாம் தன்னால் வந்துச்சுங்கிறான், அவனை விட்டுரு. இங்கே வந்து அல்லாஹ் இருக்காங்கிறது நம்புறா ஒரு கூட்டம் இருக்காங்க.